எடப்பாடி பழனிசாமியின் பேரணி அல்லது ரோட் ஷோ எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது? அவருடைய பேச்சில் பாஜக முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறதா? மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நேரங்கள்ல அவர் சொல்ற கருத்துகள் அது ஜெனரலான தமிழ்நாட்டோட அரசியல் உணர்வுகளுக்கு எதிராக வந்துருது. என்ன குறிப்பா எதை சொல்றீங்க? கோயில்கள், இந்து கோயில்கள் அரசு வெளியேறணும்னா அது பிஜேபியோட கோரிக்கை முதலத்தோட சொல்றாங்க. நமக்கு ஹெச்ஆர்சி ஆக்ட் ரொம்ப பழைய காலத்து ஆக்டுங்க. அது காலங்காலமா இருக்கு, நீதி கட்சி காலத்துல இருந்தே இருக்கிற ஆக்ட். இடையில ஆரம்பத்துல 52 தேர்தலுக்கு முன்னாடி ரசிகமணி டிகேசி ஹெச்ஆர்சி கமிஷனர். இப்படியெல்லாம் அதுக்கு வரலாறு இருக்கு. அது போக எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து ஹெச்ஆர்சி சார்பாக, அதாவது சொல்ற குற்றச்சாட்டான இந்து கோயில்கள் நிதியிலிருந்து காலேஜ் நடந்திருக்கு. அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது பாரதி சொன்னது. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் கோயில் கட்டுறதோட உயர்ந்தது.